Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ சில பேர் மேனேஜ்மென்ட் கோட்டால சீட் வேணும், எனக்கு கட் ஆஃப் லோவா இருக்கு, எனக்கு வந்து லோ ஃபீஸ்ல வேணும், டொனேஷன்லாம் என்னால எதுவுமே கொடுக்க முடியாது. இது போல சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்படி இருக்கவங்க நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நான் யார்கிட்டயுமே எதுவுமே வாங்க மாட்டேன். உங்களுக்கு எங்கே வந்து சீட் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன். தேவைப்படுறவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா TNAU அண்ணாமலை டிப்ளமோ அட்மிஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜூன் 16 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ஜூன் 16 ஃபர்தராக இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 17th சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் நாளைக்குள்ளே இதெல்லாம் வந்து முடிச்சுக்கோங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. நீங்கள் எந்த கோட்டாக்குள்ளே போகணுன்னாலும் கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சுக்கோங்க. அது அப்ளை பண்ணுறப்ப யாராச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஸோ மற்ற கோட்டாக்கெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஜென்ரல் கோட்டாக்கு சீட் கிடச்சா மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. நேற்று அதுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டது ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வரும், ஸோ எப்போ நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்க்க முடியும், அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா 1 week to 10 days கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்ளை பண்ணியிருக்கவங்க அப்ளிகேஷன் எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் 1 week to 10 days கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. எல்லாருக்குமே அட் அ டைமில் ரேங்க் லிஸ்ட் வருமானா அதுவுமே ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ ரேங்க் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க. டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ இது போல் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்குமே வந்து போடுவாங்க. ஜென்ரல் அகாடமிக், ஜென்ரல் ஒகேஷனல், 7.5 ரிசர்வேஷன், ஸோ இது போல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 1 by 1 ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி சைடில் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துல நமக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஸோ எத்தனை பேர் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, உங்கள் கம்யூனிட்டி வைஸ் உங்கள் ரேங்க் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.